ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு அட்டகாசமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெளிவாக பொறுமையாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். நீங்களும் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸ்க்கு நிறைய பேர் காமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பப்ளிஷ் ஆனவுடனே உங்களுக்கு ரீச் ஆகும். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் இதற்கு முன்னால். இதற்கு முன்னால் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய தடவை தமிழில் டெய்லி யூஸில் பேசியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இதற்கு முன்னாடி நான் மதுரையில் வேலை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் நைட்டு 10 மணிக்கு தான் தூங்குவேன். இதுக்கு முன்னாடி நான் பைக்கில் தான் வேலைக்கு போவேன். இந்த மாதிரிலாம் நம்ம கான்வர்சேஷன்ஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி நான் மதுரையில் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற சென்டென்ஸில் நான் மதுரையில் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத கூட நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை திங்க் பண்ணியிருப்போம். இனிமே அந்த திங்கிங் உங்களுக்கு வேண்டாம். இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹியர் பிஃபோர், இதற்கு முன்னால், இதற்கு முன்பு, இதற்கு முன், இந்த மாதிரிலாம் நம்ம வேர்ட்ஸ் தமிழில் பேசுகிறோன்னா அதுக்கு இங்கிலீஷில் எக்ஸாக்டாக ஹியர் பிஃபோர் அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹியர் பிஃபோர் அப்படின்னா இதற்கு முன்னால். இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சென்டென்சஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்களும் கூடவே சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸ் வரும், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த பர்டிகுலர் டியூரேஷனில் நீங்களும் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதற்கு முன்னால் நான் மேனேஜராக வேலை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் மேனேஜராக வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம இதற்கு முன்னால் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? ஹியர் பிஃபோர். என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? ஹியர் பிஃபோர். Here before I worked as a manager. Here before I worked as a manager. Here before னா இதற்கு முன்னால். I worked அப்படின்னா நான் வேலை பார்த்தேன். As a manager னா மேனேஜராக. இதற்கு முன்னால் மேனேஜராக நான் வேலை பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், இதற்கு முன்னால் நான் தமிழ்நாட்டில் படித்தேன். இதற்கு முன்னால் நான் தமிழ்நாட்டில் படித்தேன். இதற்கு முன்னால் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? ஹியர் பிஃபோர். இதற்கு முன்னால் நான் தமிழ்நாட்டில் படித்தேன். ஹியர் பிஃபோர் ஐ ஸ்டடீட் இன் தமிழ்நாடு. ஹியர் பிஃபோர் ஐ ஸ்டடீட் இன் தமிழ்நாடு. ஹியர் பிஃபோர் இதற்கு முன்னால். ஐ ஸ்டடீட் இன் தமிழ்நாடுனா நான் தமிழ்நாட்டில் படித்தேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இதற்கு முன்னால் நான் இரவு 10 மணிக்கு தூங்கினேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் நைட்டு 10 மணிக்கு தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதற்கு முன்னால் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ்? ஹியர் பிஃபோர். ஹியர் பிஃபோர் ஐ ஸ்லெப்ட் அட் 10 PM. ஹியர் பிஃபோர் ஐ ஸ்லெப்ட் அட் 10 PM. ஹியர் பிஃபோர்னா இதற்கு முன்னால். ஐ ஸ்லெப்ட் அட் 10 PMனா நான் நைட்டு 10 மணிக்கு தூங்கினேன். நெக்ஸ்ட் ஒன், இதற்கு முன்னால் நான் மதுரையில் வேலை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் மதுரையில் வேலை பார்த்தேன். இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இந்த சென்டென்ஸ்ல இருந்து நீங்களும் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதற்கு முன்னால் நான் மதுரையில் வேலை பார்த்தேன். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஹியர் பிஃபோர் யூஸ் பண்ணி. கரெக்ட் தான். ஹியர் பிஃபோர் ஐ ஒர்க்ட் இன் மதுரை. ஹியர் பிஃபோர் ஐ ஒர்க்ட் இன் மதுரை. ஹியர் பிஃபோர்னா இதற்கு முன்னால். ஐ ஒர்க்ட் இன் மதுரைனா நான் மதுரையில் வேலை பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், இதற்கு முன்னால் நான் இந்த தவறை செய்தேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஹியர் பிஃபோர் ஐ டிட் திஸ் மிஸ்டேக்.
ஹியர் பிஃபோர் ஐ டிட் திஸ் மிஸ்டேக். ஹியர் பிஃபோர்னா இதற்கு முன்னால். ஐ டிட் திஸ் மிஸ்டேக்னா நான் இந்த தவறை செய்தேன். நெக்ஸ்ட் ஒன், இதற்கு முன்னால் நான் என் நண்பனுடன் வேலை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணேன். எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? ஹியர் பிஃபோர் ஐ ஒர்க் வித் மை ஃப்ரெண்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் எப்படிலாம் ஹியர் பிஃபோர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். எந்த தயக்கமும் வராது. ஹியர் பிஃபோர் இதற்கு முன்னால். ஐ ஒர்க்ட் நான் வேலை பார்த்தேன். ஐ ஒர்க்ட் வித் மை ஃப்ரெண்ட் நான் என் நண்பனுடன் வேலை பார்த்தேன். ஹியர் பிஃபோர் ஐ ஒர்க்ட் வித் மை ஃப்ரெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இதற்கு முன்னால் நான் சேலத்தில் வசித்து வந்தேன். இதுக்கு முன்னாடி நான் சேலத்தில் வசித்து வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹியர் பிஃபோர் ஐ லிவ்ட் இன் சேலம். ஹியர் பிஃபோர் ஐ லிவ்ட் இன் சேலம். ஹியர் பிஃபோர்னா இதற்கு முன்னால். ஐ லிவ்ட் நான் வசித்து வந்தேன். இன் சேலம் சேலத்தில். ஹியர் பிஃபோர் ஐ லிவ்ட் இன் சேலம். நெக்ஸ்ட் ஒன், இதற்கு முன்னால் என்னிடம் 2 கார்கள் இருந்தன. இதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 கார்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு ஹியர் பிஃபோர். ஹியர் பிஃபோர் ஐ ஹேட் 2 கார்ஸ். ஹேவ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? இருக்கிறது அப்படிங்கும்போது நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா அப்போ நம்ம ஹேட் எப்போ யூஸ் பண்ணணும்? இருந்தது இருந்தன அப்படிங்கும்போது தான் நம்ம ஹேட் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதற்கு முன்னால் என்னிடம் 2 கார்கள் இருந்தனன்னு வந்திருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக ஹேட் தான் யூஸ் பண்ணணும். ஹியர் பிஃபோர் ஐ ஹேட் 2 கார்ஸ். ஹியர் பிஃபோர் ஐ ஹேட் 2 கார்ஸ். ஹியர் பிஃபோர்னா இதற்கு முன்னால். ஐ ஹேட் 2 கார்ஸ்னா என்னிடம் 2 கார்கள் இருந்தன. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இதற்கு முன்னால் நான் பைக்கில் வேலைக்கு சென்றேன். இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஃபெமிலியரான சென்டென்ஸ். நிறைய பேர் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி பைக்கில் வேலைக்கு சென்றேன். இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஹியர் பிஃபோர் ஐ வென்ட் டு ஒர்க் பை பைக். ஹியர் பிஃபோர்னா இதற்கு முன்னால். ஐ வென்ட் டு ஒர்க் நான் வேலைக்கு சென்றேன். பை பைக் பைக்கில். ஹியர் பிஃபோர் ஐ வென்ட் டு ஒர்க் பை பைக். எப்படி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஹியர் பிஃபோர் ஐ வென்ட் டு ஒர்க் பை பைக். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இதற்கு முன்னால் நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் சண்டேஸில் நூடுல்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். ஹியர் பிஃபோர் ஐ ஏட் நூடுல்ஸ் ஆன் சண்டேஸ். ஹியர் பிஃபோர்னா இதற்கு முன்னால். ஐ ஏட் நூடுல்ஸ் நான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். ஆன் சண்டேஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில். ஹியர் பிஃபோர் ஐ ஏட் நூடுல்ஸ் ஆன் சண்டேஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஹியர் பிஃபோர் யூஸ் பண்ணி சிம்பிளாக சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே ஹியர் பிஃபோர் எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இதற்கு முன்னாடி, இதற்கு முன்னால், இதற்கு முன், இதற்கு முன்பு இப்படிலாம் நம்ம தமிழில் எங்கேயாவது சென்டென்சஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே உடனே உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஹியர் பிஃபோர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் இதுக்கு நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் கனடாவில் படித்தேன். எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? இதுக்கு முன்னாடி நான் கனடாவில் படித்தேன். ஹியர் பிஃபோர் ஐ ஸ்டடீட் இன் கனடா. ஹியர் பிஃபோர் ஐ ஸ்டடீட் இன் கனடா. இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் ஹியர் பிஃபோர் யூஸ் பண்ணி ஈஸியாக டெய்லி யூஸில் கம்யூனிகேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஹியர் பிஃபோர் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இனிமேல் அப்படியே ஆப்போசிட். ஹியர் பிஃபோர்னா இதற்கு முன்னால். நம்ம ஃப்யூச்சரை பற்றி ஒரு விஷயத்த பேசுகிறோம். இனிமே நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன்.
இனிமே நான் டீச்சரா தான் ஒர்க் பண்ணுவேன். இனிமே நான் புத்தகங்கள் வாசிப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க பேசுறீங்க. அப்போ இனிமேல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னு நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமாகிறது. ஸோ அப்போ இனிமேல் அப்படிங்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் அப்படிங்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர். இதற்கு முன்னால் அப்படின்னா ஹியர் பிஃபோர். இனிமேல் அப்படிங்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர். அப்போ நம்ம ஃபியூச்சரை பத்தி ஒரு விஷயத்த பேச போறோம். இனிமேல் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர வேண்டியது ஹியர் ஆஃப்டர். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், இனிமேல் நான் கவனமாக இருப்பேன். இனிமே நான் கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இனிமேல் அப்படிங்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பி கேர்ஃபுல். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பி கேர்ஃபுல். ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல். ஐ வில் பி கேர்ஃபுல்னா நான் கவனமாக இருப்பேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இனிமேல் நான் போக மாட்டேன். இனிமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல இனிமேல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்த்தோம்? ஹியர் ஆஃப்டர். நான் போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். என்ன வரும்? ஐ வில் நாட் கோ. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் கோ. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் கோ. இனிமே நான் போக மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன். இனிமே நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இனிமேல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்த்தோம்? ஹியர் ஆஃப்டர். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் ஈட் சாக்லேட்ஸ். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் ஈட் சாக்லேட்ஸ். ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல். ஐ வில் நாட் ஈட் சாக்லேட்ஸ்னா நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் ஈட் சாக்லேட்ஸ். இனிமே நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா எப்படி சொல்வீங்க? ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் ஈட் ஜங்க் ஃபுட்ஸ். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இனிமேல் நான் என் தேர்வுக்காக படிப்பேன். இனிமேல் நான் என் தேர்வுக்காக படிப்பேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம். ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல். ஐ வில் ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம்னா நான் என் எக்ஸாம்க்காக படிப்பேன். இனிமேல் நான் என் எக்ஸாம்க்காக படிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னா சிம்பிள் சென்டென்சஸாக இருந்தாலும் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ரெகுலராக இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஈட்டிங். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த சென்டென்ஸ் ஈஸி தானே, நமக்கு தான் தெரியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம மைண்டில் அந்த சென்டென்ஸ் இருக்கும். பட் ரியல் சிச்சுவேஷனில் பேசும்போது நம்ம மவுத்தில் இருந்து அந்த சென்டென்ஸ் வெளியே வராது. ஸோ அதனால தான் பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது சிம்பிள் சென்டென்ஸாக இருந்தாலும் அதுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மளை இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இனிமேல் நான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவேன். இனிமே நான் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாருக்குமே வெரி குட். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ். ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல். ஐ வில் ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ்னா நான் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுவேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ். இனிமே நான் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் ஒன், இனிமே நான் லஞ்ச் கொண்டு வருவேன். இனிமே நான் லஞ்ச் கொண்டு வருவேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். கண்டிப்பாக உங்களால் முடியும். கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பிரிங் லஞ்ச். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பிரிங் லஞ்ச். இனிமேல் நான் லஞ்ச் கொண்டு வருவேன். ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல். ஐ வில் பிரிங் லஞ்ச்னா நான் லஞ்ச் கொண்டு வருவேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் பிரிங் லஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், இனிமேல் நான் டின்னர் தயார் செய்கிறேன். இனிமேல் நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இனிமேல் நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படி சொல்கிறதுக்கு ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ப்ரிப்பேர் டின்னர். ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல். ஐ வில் ப்ரிப்பேர் டின்னர்னா நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஹியர் ஆஃப்டர் ஐ வில் ப்ரிப்பேர் டின்னர். ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஈச் டே யுவர் மாஸ்டர் பீஸ். உங்களோட ஒவ்வொரு நாளையும் தலை சிறந்த படைப்பாக உருவாக்குங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இனிமேல் நான் அதிகமாக வேலை செய்யணும்.
இனிமே நான் அதிகமா வேலை செய்ய வேண்டும். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Hereafter I should work more. Hereafterனா இனிமேல். நான் அதிகமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு I should work more. ஆக்சுவலா செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம எழுதும்போது எழுதுவோம். ஆனா பேசும்போது செய்யணும்னு சொல்லுவோம். வேண்டும் அப்படின்னு வந்தாலே நம்ம should யூஸ் பண்ணணும். Hereafter I should work more. Next one. இனிமேல் நான் அவளிடம் பேச மாட்டேன். இனிமேல் நான் அவளிடம் பேச மாட்டேன். எப்படி சொல்லலாம் இந்த சென்டென்ஸ்க்கு? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. Hereafter I will not speak with her. Hereafterனா இனிமேல். I will not speak with herனா நான் அவளிடம் பேச மாட்டேன். Hereafter I will not speak with her. Next one. இனிமேல் நான் ஈவினிங் 6:30 மணிக்கு டின்னர் சாப்பிடுவேன். இனிமேல் நான் ஈவினிங் 6:30 மணிக்கே டின்னர் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? Hereafter I will have dinner at 6:30 p.m. Hereafter I will have dinner at 6:30 p.m. Hereafterனா இனிமேல். I will have dinner at 6:30 p.m. அப்படின்னா நான் ஈவினிங் 6:30க்கே டின்னர் சாப்பிடுவேன். I will have dinnerக்கு பதிலா நம்ம I will eat dinnerனு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ஹியர் ஆஃப்டர் சென்டென்சஸ், ஹியர் பிஃபோர் சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஹியர் ஆஃப்டர் ஹியர் பிஃபோர் பற்றி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைச்சிருக்கும். ஹியர் பிஃபோர் அப்படின்னா இதற்கு முன்னால், ஹியர் ஆஃப்டர்னா இனிமேல். இந்த 2 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டெய்லி யூஸ் சென்டென்சஸில் ஈஸியாக நம்ம லாங் சென்டென்சஸ் பேசலாம். நம்ம இனிமேல் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடினா எப்படி சொல்லணும், இதுக்கு அப்புறம்னா என்ன சொல்லணும். ஸோ யோசிக்காமல் நம்மளால் இங்கிலீஷில் இந்த 2 கான்செப்ட்லையும் பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வழியாக ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த வீடியோ சூப்பராக இருக்குது, இன்னும் நிறைய டீச் பண்ணுங்கள், எங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.